அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். சந்தோஷத்திற்காக 7 சூட்சுமங்கள் இருக்கிறது. சந்தோஷத்திற்கான சாவி உங்களிடமே இருக்கிறது. நான் சந்தோஷமாக இல்லையே என்று சொல்பவர்கள் தான் இன்று நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஏன்பா நல்லா இருக்கிறியா? ஏதோ இருக்கிற சாமி, இப்படி பேசுபவர்கள் தான் 100க்கு 90 பேர். இப்ப சந்தோஷம் என்பது எங்கேயோ இல்லை, உங்களிடமே இருக்கிறது. உங்களை தவிர வேறு எங்கேயுமே சந்தோஷம் என்பது இல்லை. உங்கள் மனம் செய்யும் லீலைகள் தான் அது. சந்தோஷம் எதிலெல்லாம் இருக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடியுங்கள். இது ஃபர்ஸ்ட் சூட்சுமம். நான் இந்த வேலை செய்தா சந்தோஷமா இருக்கிறேன், நான் இந்த இடத்துக்கு போனா சந்தோஷமா இருக்கிறேன், நான் இதை சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கிறேன், நான் இவரோட பழகினா சந்தோஷமா இருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் முதலில் ஆராய்ந்து பாருங்கள். எதில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அதிலேயே தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். அப்போ சந்தோஷம் உங்களை விட்டு விலகி போகாது. இது முதல் சூட்சுமம். இரண்டாவது, நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க ஒரு செயல் செய்யறீங்க, அதனுடைய விளைவுகளை மற்றவர் தலையில் போட்டு விடுகிறீர்கள். அவனால் தான் நான் கெட்டேன், அவனால் தான் எனக்கு எல்லாமே போச்சு, அவளால் தான் என் வாழ்க்கையே போச்சு, அவங்களால் தான் எனக்கு சந்தோஷமே இல்லை. மற்றவர்கள் மீது பழியை போடுவதை தான் செய்கிறீர்களே தவிர அந்த செயலுக்கு உண்டான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உண்டான விளைவுகளை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். இது இரண்டாவது சந்தோஷத்திற்கான சாவி, சூட்சுமம். மற்றவர்கள் மீது நீங்கள் பழியை போட 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 உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் போய்விடும், மன அமைதி இல்லாமல் போய்விடும், சந்தோஷமே இல்லாமல் போய்விடும், நிம்மதி இல்லாமல் போய்விடும். நான் செய்த அதனால அதனுடைய பாதிப்பு விளைவு எனக்கு தான், பரவாயில்ல, நான் தானே செய்தேன், அதனால அதனுடைய கஷ்ட நஷ்டத்தை நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என்றால் அப்போதே முடிந்து விட்டது. அடுத்த நிமிடம் சந்தோஷம் உங்கள் மனதில் வந்துவிடும். மனம் செய்யும் மாயை இது. மூன்றாவது சூட்சுமம், எதையும் பாசிட்டிவா எடுத்துங்க, அதை நெகட்டிவா பார்க்காதீங்க. காலையிலிருந்து இரவு வரை எது நடந்தாலும் அது நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடந்தது நன்மைக்கு, நடப்பது நன்மைக்கு, நடக்க போவதும் நன்மைக்கு. இந்த 3 வார்த்தைகளை கவனிங்கள். நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடக்க போவதெல்லாம் நன்மைக்கு. இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் உங்களுடைய மனதிலே எப்போதுமே பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாகும். ஒரு மனிதனை பிரச்சனைகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து விடுபட செய்வதே இந்த பாசிட்டிவ் திங்ஸ் தான். எப்போது உங்களுடைய நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கிறீர்கள், பிரபஞ்சம் உங்களை தத்தெடுத்துக் கொள்கிறது. அதை இறைவனாக நீங்கள் கருதலாம். இறைவன் உங்களை தத்தெடுத்துக் கொள்கிறான். இனி உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இறைவனே செய்து தருகிறான். அப்போ சந்தோஷம் தானா இருக்கும் இல்லையா? இது மூன்றாவது சூட்சுமம். நான்காவது சூட்சுமம், இடத்திற்கு ஏற்றாற் போல் தங்களை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்க. நோ ப்ராப்ளம். ஒரு வெளியூருக்கு போறீங்க, உங்க வீட்டில் இருந்த மாதிரியே எல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே எல்லாம் அங்க கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க வீட்டில் இருப்பவர்கள் மாதிரியே உங்களோட வெளியே பழகுவவர்கள் இருக்க வேண்டும்னு எதிர்பார்க்காதீங்க.
இடத்திற்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக் கொள்ளுங்கள். இப்போ பிரச்சனைகளே இல்லை. இன்னைக்கு பெட்ல படுத்திருக்கலாம், நாளைக்கு எங்கன்னா ஊருக்கு போகும்போது தரையில படுக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அப்ப அந்த அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இங்க நேரத்திற்கு சாப்பிட்டு இருக்கலாம், ஒரு உறவினர் வீட்டுக்கு போறீங்க, அங்க நேரத்திற்கு சாப்பாடு கிடைக்கல. அப்போ உறவினர்கள் மீது பழியை போடாதீர்கள், அவர்களை திட்டாதீர்கள், அவர்களை சபிக்காதீர்கள். ஏன் இங்க வந்தனே எனக்கு தெரியல, வந்து கூப்பிட்டாங்கன்னு வந்தேன், ஆனா எந்த மரியாதையும் இல்லை, எந்த கவனிப்பும் இல்லை. இப்படி பேசுகின்ற மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள், பார்த்திருக்கிறீர்களா? அந்த சில நாட்களுக்கு அவர்களுக்கு தகுந்தால் போல் அட்ஜஸ்ட் செய்து போய்விட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப இடத்திற்கு தகுந்தால் போல் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள், அப்போது சந்தோஷம் உங்களிடையுமே இருக்கும். 5, இருப்பதையெல்லாம் கொடுத்து மகிழுங்கள். அதனால என்கிட்ட இருக்கிற சொத்து பணம் எல்லாத்தையும் கொடுக்க சொல்றீங்களா? மனதில் ஒரு விதமான ஒரு எண்ணம் இருக்கிறது பாரு, அதை கூட கொடுக்கலாம். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வார்த்தைகளால் கூட மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியும். எண்ணத்தாய் கொடுத்து கூட சந்தோஷப்படுத்த முடியும். உடல் உழைப்பை கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியும். இருந்தால் பணத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியும். ஒரே ஒரு கை இலையை தந்து மாடுகளை சந்தோஷப்படுத்த முடியும். கையளவு தினை தானியங்களை போட்டு பறவைகளை சந்தோஷப்படுத்த முடியும். சந்தோஷப்படுத்துவதற்கு என்று உலகம் முழுவதும் பல்வேறு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உண்டு. பசி எடுத்தவனுக்கு ஒரு வேளை உணவு தந்தால் அது ஒரு பெரிய சந்தோஷம். கஷ்டப்படுறவனுக்கு உதவினால் சந்தோஷம். வார்த்தைகளால் ஒருவருக்கு ஆறுதலை கூறினால் அது ஒரு பெரிய சந்தோஷம். ஒருத்தரை ஊக்கப்படுத்தினால், உற்சாகப்படுத்தினால் அதுவும் சந்தோஷம். இதெல்லாம் செய்யுங்கள், கொடுத்து உதவுங்கள். பணமாக, பொருளாக, உழைப்பாக, வார்த்தைகளாக, எண்ணங்களாக எவ்வளவு இருக்கிறது, அதை தரலாம் அல்லவா? அது தர தர குறையாது, அல்ல அல்ல வந்து கொண்டே இருக்கும். அக்ஷய பாத்திரம் மனம். நாளெல்லாம் ஒரு நாள் இதை செய்து பாருங்கள், உங்கள் மனம் சந்தோஷத்திலேயே மிதக்க ஆரம்பிக்கும். இது 5வது சூட்சுமம். எதையுமே கொண்டாடுங்கள். உணவு அருந்துவதாக இருந்தால் கொண்டாடுங்கள். ஒரு இடத்திற்கு போனால் கொண்டாடுங்கள். ஒருவரை பார்த்தால் கொண்டாடுங்கள். சின்ன சின்ன செயல்களை எல்லாம் கொண்டாட ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் எப்போதும் கொண்டாட்டத்திலேயே இருந்தால் உங்கள் மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஒருத்தரை பார்க்குறீங்க, அவரை கை பிடிச்சி, இன்னைக்கு முன்ன நான் பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் தெரியுமா, வா ஒரு டீ சாப்பிடலாம் வா. இது ஒரு கொண்டாட்டம். சிறு சிறு கொண்டாட்டங்களை தினந்தோறும் வாழ்க்கையில் நாள்தோறும் செய்து வாருங்கள். சந்தோஷம் உங்களை விட்டு போகுமா? எப்போதும் உங்களுடனேயே உடன் இருக்கும். இது 6வது சூட்சுமம். 7, உங்களுடைய உணர்வுக்கு முதலில் மரியாதை தாருங்கள். மற்றவங்களுக்கு கொடுக்க வேணாம். உங்களுடைய உணர்வுகள் என்ன சொல்கிறதோ அதற்கு முதலில் மரியாதை தாருங்கள். சின்ன சின்ன உணர்வுகள் உங்களுடைய ஏற்படும், அந்த உணர்வுகளுக்கு மரியாதை தாருங்கள். இந்த 7 விதமான சூட்சுமங்களை நீங்கள் நாள்தோறும் செய்து வந்தால் சந்தோஷத்தின் சக்கரவர்த்தியே நீங்கள் தான். செய்கிறீர்களா? கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. ஒன்றை கூட செய்வதில்லை, அப்புறம் சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும் தேடினால் எங்கே கிடைக்கும்? சந்தோஷம் என்பது உங்களுடைய மனதிலே வருகின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் ஊற்று. அதை நீங்கள் தான் வெளிக்கொண்டு வர வேண்டும். நீங்கள் தான் அதில் குளித்து அனுபவிக்க வேண்டும். புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.